is Veena. In today's video, we are going to see about what are the sources of public international law. Public international law oda sources அப்படினா என்னது, sources என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Before entering into what are the sources of public international law, we must know what is meant by the sources. Sources அப்படினா என்ன? Sources are the methods of procedures by which international law is created. Sources அப்படினா ஒண்ணும் இல்ல, international law வந்து எந்த மெத்தட்ல என்னென்ன ப்ரொசீஜர்ல எதனால கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம sourcesனு சொல்றோம். இது sources பாக்குறதுக்கு முன்னாடி அதோட மெயின் ரீசன் எல்லா sourcesம் சேர்ந்த மாதிரி ஒரு ஆர்டிகல் ஸ்டாட்யூட் இருக்கு. அது என்னன்னா ஆர்டிகல் 38 of Statute of International Court of Justice. அதுல என்ன டிஃபைன் பண்ணிருக்காங்க sources of public international law அப்படின்னு பாக்குறப்போ, the court whose function is to decide in accordance with international law such disputes as are submitted to it shall apply international conventions whether general or particular establishing rules expressly recognized by contesting states. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, கோர்ட் வந்து எதுக்கு ஒர்க் பண்ணுது இன்டர்நேஷனல் கோர்ட் அப்படின்னு பாக்குறப்போ, ரெண்டு பார்ட்டிஸ்க்கு நடுவுல டிஸ்பியூட்ஸ் வர்றப்போ அதை வந்து அங்க கோர்ட்டுக்கு கொண்டு போவாங்க. அந்த டைம்ல எந்தெந்த விஷயம்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பாக்குறப்போ, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ஸ். இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ஸ்னா ஒன்னும் இல்ல, ட்ரீட்டி அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல. கன்வென்ஷன்ஸ் அப்படின்னா உடன்படிக்கை. Next one, international custom as evidence of a general practice accepted as law. அதாவது ரொம்ப டைமா ஒரே விஷயத்தை பிராக்டிஸ் பண்ணிட்டு வர்றத நம்ம கஸ்டம்னு சொல்லுவோம். அதை வந்து லா அக்செப்ட் பண்ணியிருந்ததுன்னா அதை வந்து இன்டர்நேஷனல் கஸ்டம்ல எவிடன்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். Next one, the general principles of law recognized by civilized nations. Civilized nations அப்படின்னா தெரியும், நார்மலா எல்லா நேஷனுக்கும் ஒவ்வொரு செப்பரேட் நேஷன்ஸ்க்கும் ஒவ்வொரு லா ஒவ்வொரு மாதிரி இருக்கும். யூனிஃபார்ம் லா வந்து எல்லாருக்கும் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி யூனிஃபார்ம் லா இல்லாத நேஷன்ஸ்க்கும் ஒரு சில விஷயம் சிமிலரா இருக்கும். அந்த மாதிரி நேஷன்ஸை நம்ம சிவிலைஸ்டு நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு இருக்கிற ஜெனரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லாவை ரெகக்னைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், சப்ஜெக்ட் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஆர்டிகல் 59. ஆர்டிகல் 59 ஆஃப் ஸ்டாட்யூட் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்ற பாக்குறப்போ, ஜுடிஷியல் டிசிஷன்ஸ் அண்ட் த டீச்சிங்ஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹைலி குவாலிஃபைடு பப்ளிசிஸ்ட் ஆஃப் various nations a subsidiary means for the determination of rules of law. Subsidiary means அப்படின்னா என்னதுன்னா, அதுக்கு ஒரு subordinate, அதாவது ஒரு சப்போர்ட்டா, இது மட்டும் இல்லாம இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அதாவது ஒரு துணையா இருக்கும் அப்படின்னு சொல்றது என்னென்னலாம் சொல்றாங்கன்னா judicial decisions and teachings சொல்றாங்க. Next, this provision shall not prejudice the power of the court to decide a case ex aequo et bono if the parties agree thereto. Actually இந்த maxim ex aequo et bono அப்படின்னா ஒன்னும் இல்ல, கோர்ட் வந்து எப்படி வந்து டெசிஷனை சொல்லலாம் அப்படின்னா, ஒரு குட் அண்ட் ஃபேரா இருந்துச்சு அப்படின்னா கோர்ட்டுக்கு இது வந்து நல்லது இது தப்பு அப்படின்னு கோர்ட்டுக்கா ஒரு அசம்ஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி வர்றப்போ அவங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்குவாங்க. எந்த டைம்லனா ரெண்டு பார்ட்டிஸும் அக்ரி பண்ணா மட்டும்தான் அந்த மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட், ஸ்கோப் ஆஃப் இன்டர்நேஷனல் லா. Scope என்னென்ன அப்படின்னு பாக்குறப்போ, international conventions as we already saw. First one is international conventions, second one is international customs, third one is general principles of law recognized by civilized nations, fourth, decisions of judicial, arbitral, tribunal and justice work, fifth one, decisions of determination of the organs of international institutions, sixth one, equality and justice. First and important source of public international law என்னன்னு பாக்குறப்போ, first one is international conventions. Conventions அப்படின்னா உடன்படிக்கை. The term conventions applies to any treaty, protocol or agreement regardless of its title or form. எதுவா வேணாலும் இருக்கலாம், conventions எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும்னு சொல்றாங்க. ஆர்டிகல் 38 of ICJ International Court of Justiceல international conventions தான் first source ஆ எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு treaty அப்படின்னா என்ன அப்படிங்கறத எதுல டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா, ஆர்டிகல் 2 of Vienna Convention on the Law of Treaty 1967 a treaty is an agreement whereby two or more states establish or to seek to establish relationship between them governed by the international law. ஏதோ ஒரு காமனான அவங்க ரெண்டு ஸ்டேட்ஸுக்கோ இல்ல ரெண்டு நேஷன்ஸ்க்கோ உள்ள ஒரு காமன் திங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பா வச்சு, இதுக்காக வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்றோம் ஒரு காமன் திங்காக அப்படின்னு பண்றதுதான் ஒரு ட்ரீட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். International treaty can be classified into two. First one is law making treaty, second one treaty contract. Law making treaty அப்படின்னு பாக்குறப்போ, நிறைய லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஒரு காமன் திங்காக ஒரு ட்ரீட்டி போட்டதுன்னா அதை law making treaties அப்படின்னு சொல்லுவோம். அந்த ட்ரீட்டிஸ் enunciating the rules of universal international law
Second one, those enunciating general principle. And the law making treaties can be classified into two. அதான் இப்ப பார்த்தோம். Next, treaty contract அப்படின்னு பாக்குறப்போ only two or more states மட்டும்தான். அதாவது large number of states இது வந்து அதாவது கவுண்டபிளா இருக்கும். இவ்வளவுதான் அப்படின்னு 2 or more states. இது எப்படின்னா பைண்டிங் ஒன்லி த பார்ட்டிஸ் டு த ட்ரீட்டிஸ். அதாவது அந்த ட்ரீட்டி எந்தெந்த பார்ட்டி போடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து எனேபிளா இருக்கும். மிச்சவங்க அதை யூஸ் பண்ணணும்ன்றது கிடையாது. பட் இதே இது லா மேக்கிங் ட்ரீட்டிஸ் அப்படின்னு பாக்குறப்போ நிறைய பேர் சேர்ந்து போடுறப்போ மிச்ச கண்ட்ரீஸும் கூட வந்து இதுல இன்வால்வ் ஆகுற மாதிரி இருக்கும். Next one is the international customs. Most important source of international law. அதாவது முன்னாடி காலத்துல international custom வந்து ரொம்ப important source இருந்தது. பட் ஆனா இந்த டைம் மாடர்ன் பீரியட்ல இந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு தான் சொல்றாங்க. Custom அப்படின்னா என்னன்னா, it is a habit which has been repeated for a long time and has ultimately assumed the force of law. இந்த இது மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் கஸ்டம் அப்படின்னு வர்றப்போ யூசேஜுக்கும் கஸ்டம்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். யூசேஜ் அப்படின்னு பாக்குறப்போ இட் இஸ் த இயர்லியர் ஸ்டேஜ் ஆஃப் த டெவலப்மெண்ட் ஆஃப் கஸ்டம். ஒரு கஸ்டம் வந்து உருவாகிறதுக்கு ஆரம்பத்துல ஒரு விஷயத்த நம்ம பண்றத நம்ம யூசேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதே கஸ்டம் எப்போ இது ஆரம்பிக்குதுன்னா யூசேஜ் வந்து முடிஞ்சு யூசேஜ்ன்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணாம நம்ம கஸ்டம் அப்படின்னு சொல்றப்போ அந்த யூசேஜ்ன்ற வேர்ட் வந்து முடியுது. I hope you all understood. Usage is the earlier stage of the development of custom. Custom begins where the usage ends. அதாவது இது வந்து ஒரு பழக்க தோஷமாவே எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அங்க யூசேஜ் அப்படிங்கிறது இருக்காது. இது வந்து பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ அதுதான் கஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். Next, general principle of law recognized by civilized states. Article 38ல இதையும் define பண்ணிருக்காங்க. This is also an important source of law through which international law adopts itself in accordance with changing times and circumstances. As time இல்ல circumstance மாறுறப்போ international lawவும் அதுக்கு ஏத்த மாதிரி மாறணும். So அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கிறது தான் இந்த general principles of law recognized by civilized states. இதுக்கு example, best example பாக்குறப்போ res judicata, estoppel are the best examples. Res judicata அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஆல்ரெடி ரெண்டு பார்ட்டிஸ் ஒரு விஷயத்துக்காக ஆல்ரெடி ஒரு டெசிஷன் எடுத்திருப்பாங்க. அந்த விஷயத்தை பத்தி அகைன் திரும்ப ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அது பண்ண முடியாது. அதுதான் res judicata அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி ஒரு விஷயத்துக்கு ஒரு டெசிஷன் எடுத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், அதோட அதை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்றது res judicata. எஸ்டப்பல் அப்படின்னா ஒரு திங்க வந்து இல்லன்னு சொல்லவே முடியாது, அந்த மாதிரி விஷயத்த எஸ்டப்பல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டும் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த ஜெனரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் law recognized by civilized states. As pointed out by the Beeching, IC have recognized the following general principle. IC அப்படின்னா International Court of Justice. அதுதான் IC அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்னென்ன பிரின்சிபல்ஸ் பாக்குறப்போ first one is good faith, second responsibility, prescription in the absence of any express provisions of the contrary, as a party to a dispute cannot himself be an arbitrator or judge. இது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு பார்ட்டி வந்து ஒரு டிஸ்பியூட்ல இருக்கிறப்போ அவங்களே அந்த இடத்துல ஜட்ஜாவோ இல்ல ஆர்பிட்ரேட்டராவோ இருக்கவே முடியாது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் res judicata. Next one is, in any judicial proceeding, the court shall give proper and equal opportunity of hearing to both parties. எந்த ஒரு judicial proceeding நாலும் both side வந்து ரெண்டு பார்ட்டியோட அவங்களோட தரப்பு வாதத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்து எந்த ஒரு கோர்ட்டுமே proper and equal justice வந்து கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. Decisions of judicial and arbitral tribunals. அதாவது judges இல்ல arbitral tribunals அவங்களோ எடுக்கிற decisions வச்சு இதுவும் article 38 of ICJல define பண்ணிருக்காங்க. They are also subsidiary means for the determination of rules of law. Includes international as well as state decisions. அது வந்து international decision மட்டும்தான் இவங்க எடுத்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது. State decision-ஐயும் கூட இது அப்ளை ஆகிக்கும். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா டாக்ட்ரின் ஆஃப் பிரசிடென்ட் டஸ் நாட் அப்ளை. டாக்ட்ரின் ஆஃப் பிரசிடென்ட்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பிரசிடென்ட் அப்படின்றது முன்னாடி கேஸ்ல இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, சோ அதே மாதிரி நீங்க இந்த கேஸ்ல பண்ணும், ஃபேக்ட்ஸ் எல்லாம் அதே மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இது வந்து அப்ளை ஆகாது. சில டைம் அது வந்து நல்லதுக்கா இருக்கும், இந்த டைம் வந்து சில டைம் அது கரெக்டா இல்லாம இருக்கும். சோ அதனால டாக்ட்ரின் ஆஃப் பிரசிடென்ட் டஸ் நாட் அப்ளை டு த டெசிஷன்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் அண்ட் ஆர்பிட்ரல் ட்ரிபியூனல்ஸ். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆர்பிட்ரல் டெசிஷன்ஸ் ஹேவ் ஸ்டில் லெஸ் வேல்யூ. ஆர்பிட்ரல் டெசிஷனுக்கு வந்து இன்னும் கம்மியான வேல்யூ தான் இருக்கு. எதனால அப்படின்னு பாக்குறப்போ ஆர்பிட்ரேட்டர்ஸ் அப்படின்றவங்க மீடியேட்டர்ஸா தான் ஒர்க் பண்ணுவாங்க. ரொம்ப ஜட்ஜஸ் அப்படின்னு வரப்போ மீடியேட்டர்ஸ்க்கும் ஜட்ஜஸ்க்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, மீடியேட்டர்ஸ் அப்படின்னா சமாதானம் பண்றதுக்காக பேசுறது மீடியேட்டர்ஸ், அதாவது ரெண்டு பார்ட்டிஸும் அதை ஒத்துக்குவாங்க அந்த மாதிரி விஷயம் பேசுறது மீடியேட்டர்ஸ். பட் ஜட்ஜஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எது சரியோ அதை தான் சொல்லுவாங்க. சோ அதுதான் வந்து ஜட்ஜஸ்க்கும் மீடியேட்டர்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். So arbitral decisions have still less value because it is generally said that arbitrators work more as mediators rather than judges. Juristic works. Juristics works அப்படின்னா ஜூரிஸ்டோட ஒப்பீனியன் வச்சு சொல்றதுதான் ஜூரிஸ்டிக்ஸ் ஒர்க்ஸ்ல இருக்கு.
This is also subsidiary means for the determination of rules of law. Decisions or determinations of organs of international institutions. எல்லாமே இந்த முன்னாடி நம்ம பார்த்த sources வச்சு மட்டுமே சொல்லிட முடியாது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் வந்து ப்ளே பண்ணுது எது international institutions. Like after the establishment of UN, most of the development of international law and its codification has taken place through the instrumentality of international organization. United Nations அப்படின்னு UNO அப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய டெவலப்மெண்ட் இன்டர்நேஷனல் லாலையும் அதோட கோடிஃபிகேஷன்லயும் வந்திருக்கு. சோ இதுக்கு ரொம்ப முக்கியமான நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது நிறைய இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் லைக் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், இது எல்லாமே இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ். So, in the view of constant change in the form and control of international law, international organizations have also become a subject of international law. Other sources அப்படின்னு பாக்குறப்போ subsidiary sources. Subsidiaryனா subordinate, அதாவது அதுக்கு சப்போர்ட்டா இன்னும் இருக்கிற sources. அது மட்டும் இல்லாம மெயினான sources நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இன்னும் கீழே சின்ன சின்ன sources இருக்கும்ல, அதெல்லாம் இப்ப பார்க்க போறோம். First one is international committee. International committee means mutual relations of nations. அததான் வந்து international committee அப்படின்னு சொல்றோம். அதான் அதோட principle. When a state behaves in a particular way with other states, the later reciprocate and behaves in the same way. இப்போ ஒரு ஸ்டேட் இன்னொரு ஸ்டேட் கூட எப்படி பழகுறாங்களோ அதே மாதிரி தான் அந்த ஸ்டேட் திரும்ப இவங்க கூட பழகுவாங்க. இதுதான் வந்து நம்ம இன்டர்நேஷனல் கமிட்டில நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேட் பேப்பர்ஸ். ஸ்டேட் பேப்பர்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு ஸ்டேட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட்க்கும் இன்னொரு ஸ்டேட்க்கும் நடுவுல ஒரு ரிலேஷன், டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ரிலேஷனுக்கு வந்து எப்படி அவங்க ரெண்டு பேர் ஷேர் பண்ணிப்பாங்கன்னா பை சென்டிங் லெட்டர்ஸ் இந்த மாதிரி பண்றப்போ அவங்களோட மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி அவங்க அனுப்புற லெட்டர்ஸ் வந்து சில டைம்ஸ், சம்டைம்ஸ் only those letters will be published. அந்த மாதிரி published letters படிக்கிறப்போ a study of these letters reveals that certain principles are repeatedly followed by states in their mutual intercourse. சில principles வந்து மியூச்சுவலா ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ரிப்பீட்டடா அந்த பிரின்சிபல்ஸை யூஸ் பண்ணிருப்பாங்க. அது அந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் படிக்கிறப்போ தெரியுது. சோ இதெல்லாம் வந்து ஸ்டேட் பேப்பர்ஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். Third one is state guidance for their officers. State guidance for their officers னா அது வேற யாரும் இல்ல, லீகல் அட்வைசர்ஸ் தான் அந்த ரோலை வந்து ப்ளே பண்றாங்க. Fourth one of subsidiary sources of public international law பாக்குறது ரீசன். சர் பல்லக் அப்படின்றவரு ரீசனை எப்படி டிஃபைன் பண்ணிருக்காரு. ரீசன் வந்து ஒரு லா ஆஃப் நேஷனுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, லா ஆஃப் நேஷனே வந்து இதுலதான் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. எது இதுலனா ஜஸ்டிஸ், ஈக்விட்டி, கன்வீனியன்ஸ் அண்ட் தி ரீசன்ஸ் ஆஃப் தி ஸ்ட்ரிங் அண்ட் கன்ஃபார்ம்டு பை லாங் யூசேஜ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஈக்விட்டி அண்ட் ஜஸ்டிஸ். ஆர்டிகல் 38 கிளாஸ் 2 ஆஃப் ஸ்டாட்யூட் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல செகண்ட் ஒன், அதாவது செகண்ட் கிளாஸ்ல என்ன சொல்லிருந்தாங்க ஃபர்ஸ்டே பார்த்தோம். திஸ் ப்ரொவிஷன் ஷால் நாட் prejudice the power of the court to decide a case ex aequo et bono if the parties agree thereto. ஆர்டிகல் 38(1) என்னென்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன்டர்நேஷனல் கன்வென்ஷன், கஸ்டம் இது எல்லாமே வந்து ஒரு கோர்ட் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதே இது கிளாஸ் 2ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸெப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது கோர்ட் வந்து இந்த இது மட்டும் தான் பண்ணணும்னு கிடையாது, ரெண்டு பார்ட்டி அக்ரி பண்ணாங்கன்னா அது இல்லாம வேற மூலமா கூட, அதாவது கரெக்டான எது நல்லதோ எது தப்பு அப்படின்னு கோர்ட்டுக்கு தெரியுதோ அந்த மாதிரி இதுல கூட சொல்லலாம், ஜட்ஜ்மெண்ட் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்றதோட மேக்ஸிமம் தான் எக்ஸ் ஆக்வோ எட் போனோ. The principles of equity and justice are applied by International Court of Justice in several cases. இந்த மாதிரி equity and justice வச்சு இந்த பிரின்சிபலை வச்சு நிறைய several casesல International Court of Justice வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ்ல இப்ப நம்ம பார்க்கலாம். This is an important landmark case, North Sea Continental Shelf case held in 1969. There are two agreements. ரெண்டு பேர் agreement போடுறாங்க. First agreement யாருக்கும்னா Federal Republic of Germany and Kingdom of Netherlands. Second agreement between Federal Republic of Germany and Kingdom of Denmark regarding the delimitation of sea areas rich in oil and gas. Court decided the judgment based on the principle ex aequo et bono. Ex aequo et bono அப்படினா என்னன்னா, according to the right and good, இது நல்லது இது தப்பு அப்படின்னு கோர்ட்டுக்கு தெரிஞ்சா அது மூலமா வந்து அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அவங்க வந்து ஸ்ட்ரிக்ட்லி லா வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதுதான் இந்த மேக்ஸிமோட மீனிங். ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா favoring both kingdoms of Netherlands and Denmark. If you guys really liked my video, please do like, share and subscribe my channel, and don't forget to click the bell button to get notified. Thanks for watching.